அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தை நீங்க எதுக்கு இங்க கிடக்குறீங்க? ஊரே உங்களை தப்பு தப்பா பேசிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க பரணி. ஏய்யா நீ ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க சூடாமணி. சண்முகம் இல்லைன்னு சொல்றாரு. என்னத்தை என்ன உண்மை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி. நான் யாரை கூட பிறந்தவனா நம்பணும், எவனால என் குடும்ப தலதூக்கும் நான் நம்பணும், அவன் தான் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறான்னு சூடாமணி சொல்றாங்க. யாரத்தை சொல்றீங்க? எங்க அப்பாவான்னு கேக்குறாங்க. ஆமா அவன் தான் என்னை இந்த நிலைமையில கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்கிறாங்க சூடாமணி. கோயில் வாசல்ல நான் பூ கட்டிட்டு இருப்பேன். சண்முகம் கம்பு சுத்தி பழகணும்னு ஆசைப்பட்டா. சரி அதுக்கு என்னப்பா, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி யாராவது ஒரு வாத்தியார்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு பெரிய கார்ல ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் வந்ததும் சவுந்தரபாண்டியை கேட்டாங்க. அவங்க எங்க அண்ணன் தான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்காங்க, வாங்க கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு நான் தான் கூட்டிட்டு போனேன். சவுந்தரபாண்டி ஐயரை கூப்பிட்டு கோயிலெல்லாம் சுத்தப்படுத்தி வைங்க, பின்னாடி வரவங்களாம் அதை பார்த்து சங்கடமா நினைப்பாங்கல்ல, இல்லை வலிக்கு விழறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. சரிங்க சர்வால் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஐயர். அப்போங்க அண்ணனுக்கிட்ட சூடாமணி வராங்க. இவங்க உங்களை பார்க்கறக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடடே நீங்களா, நீங்கள் யார் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா? அடடா லெட்டர் போட்டது நீங்கள் தானாங்கிறாங்க. ஆமாங்க நான் தான் வயிறு வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அடடா விநாயகர் முன்னாடியே அந்த வேலை கொண்டு வந்து காட்டுறீங்க, சரி காட்டுங்க காட்டுங்க நான் கையில் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அந்த வேலை கையில் வாங்கி பார்க்குறாங்க. பாண்டியம்மாளும் சவுந்தரபாண்டிக்கு பக்கத்தில் நினைக்கிறாங்க. அவங்களும் அந்த வைர வேலை வாங்கிட்டு வாயான்னு பார்க்குறாங்க. அடே அப்பா வைர வேலை இது அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இருந்தாலும் சாமிக்கு நீங்கள் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கீங்க, இதனோட விலைவெல்லாம் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் மனசு பொறுக்காமல் கேட்குறேன், இதனோட விலை என்னங்க அப்படின்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. இந்தியாவோட பண மதிப்பு பொறுத்த வரைக்கும் இது 10 லட்சம்னு சொல்கிறாங்க அந்த மலேசியாவிலேருந்து வந்தவங்க. அடடடா அக்கா நம்ம ரைஸ் மில்லோட விலையை அப்படியே சொல்கிறாரு பாரு 10 லட்சம்னு அப்படின்னு சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியன் எல்லாருமே வாயை பழக்கிறாங்க. அக்கா அந்த வேலை கூட பத்திரமா வச்சிடலான்னு சொல்லி பத்திரமா வாங்கி அந்த பெட்டிலேயே வைக்கிறாங்க. சாமி மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, நல்லபடியாக பத்திரமா பார்த்து பூஜையெல்லாம் சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க. சூடாமணி சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் தர்மகர்த்தா ஆன நேரம் தான் கோயிலுக்கு நகையா வந்து குமிதுங்கிறாங்க. மட்டும் என்ன சும்மாவா, இந்த கோயிலையே பூரா கூட்டி பெருக்கி கோலம் போட்டு முருகனுக்கு மாலையா கட்டி மாலை போட்டுட்டு இருக்கிற நீ இருக்கிற நிலைமைக்கு இந்த கோயில் வருமானத்தை வச்சு உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்ற, நீ வேண்டான்னு சொல்றீங்க. உன்னை விட பக்தி எங்கேயாலும் இருக்குமாங்கிறாங்க. அண்ணே சாமிக்கு பணிவிடை செய்யறது புண்ணியம்னு, அதுக்கு யாராவது போய் சம்பளம் வாங்குவாங்களா? சரி இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு நான் போய் கட்டுறேன்னுட்டு போறேன். என்னக்கா நான் நினைக்கிறியாதான் நீ நினைக்கிறியாங்கிறாங்க. ஆமலை சவுந்தரம் அந்த வைர வேலை என் கண்ணை விட்டு இன்னும் போக மாட்டேங்குதுங்கிறாங்க பாண்டியம்மா. முருகன் எதுக்கு இருக்கா, நம்ம ஆசைவெல்லாம் நிறைவேற்றிருக்கு தானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சனியா ஒரு நல்ல திருடனா பார்த்து பிடிச்சி கொண்டு வா, இந்த கோயிலில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போயிடணுமாடா. ஐயா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் யாருனாலே கண்டுபிடிக்க முடியாதுடா, இது வரைக்கும் இருந்த ஆபரணங்களுக்கு அத்தனைக்கும் நான் டூப்ளிகேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே வைரவேல், அதுக்கும் ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா ஏற்கனவே வச்சிருக்கிற நகையோட ஒன்றா இந்த வேலையும் சேர்த்து நான் கொண்டு அப்படியே வச்சிருவேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முருகனை பார்க்க வரவங்க எல்லாருமே நல்ல விதமாக தான் பார்ப்பாங்க, யாருமே சந்தேகப்பட்டு அந்த நகை வேலை யாரும் உரைச்சு பார்க்க மாட்டாங்க. என் தம்பினா தம்பி தான், உனக்கு என்ன மூளை அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா முருகன் எந்திரிச்சு போய் யாருக்கிட்டையாவது என்னோட நகையெல்லாம் டூப்ளிகேட் நகைன்னு சொல்லவா போகுது? சொல்ல மாட்டாருக்கா, அவருக்கு தான் டெய்லி ஒவ்வொரு நகையா போட்டு ஒவ்வொரு அலங்காரம் பண்றாங்க, இது மட்டும் தெளிவா போகுது. கவரிங் நகையை போட்டாலும் இதுவும் ஒரு அலங்காரம்னு நினைச்சுக்க போறாரு. முருகன் யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரியே கேரளாவில் ஒரு திருடன் இருக்கான், அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன் ஏங்கிறாங்க சனியன். அந்த களவாணி பையன் திருடிட்டு வந்து நம்ம கிட்டே கொடுத்துருவான், நான் இதையெல்லாம் வைக்க மாட்டேனாக்கா, அந்த நகை நம்ம கிட்ட வந்துட்டுதுன்னா அப்புறம் நம்ம நகை அது முருகன் நகை இல்லைங்கிறாங்க. ஓ சரி சரின்னு பாண்டியம்மா வாய் நம்ம வல்லா தெரியுது, சிரிப்பா சூடாமணி எல்லா கதையும் பரணிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சவுந்தரபாண்டி முக்கியம் இல்லை, பாக்கியம் தான் முக்கியம். ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு வாக்குப்பட்டு போறேன் இல்லைன்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாக்கியத்துக்கு கல்யாணம் முடிஞ்சதும் சவுந்தரபாண்டியை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். பாக்கியத்தோட புருஷனா மட்டும் இல்லாம அந்த ஊர் பிரசிடண்ட், அந்த ஊர் தர்மகர்த்தா, அவர் மேல எப்படி சந்தேகம் வரும்? எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரல. மனசார அவர் என்னோட அண்ணனா நான் நம்பினேன். அவனும் என்கிட்ட பாசமா தான் பேசுவான். அந்த பாசத்துக்கு பின்னால பாம்பு குணம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சா, அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு திருட்டு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சா. முழுசா என்னதான் நடந்தது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி. சொல்றாத்தா முழுசா நம்பின ஒரு பொம்பளை, ஒத்த பொம்பளை, அந்த முருகனையும் சேர்த்து தான் நம்பினேன். எல்லாம் தெரிஞ்சு அவனே அமைதியா இருக்கானே, நான் என்ன செய்யட்டும்? இது வேண்ட நேரம் இல்ல, முழுசா அவகிட்ட என்ன விவரம்னு சொல்லுன்னு சண்முகம் கேட்கிறாங்க. சொல்றேன்ப்பா சொல்றேன், நடந்த விவரத்தை சொன்னா தானே தெரியும். அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடவே சண்முகமும் வந்தா. விடிஞ்சதும் நான் கோயிலுக்கு போனேன். சண்முகம் வெளியில இருந்த வேலையை முடிச்சுட்டு உள்ள வந்து வேலை முடிஞ்சதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அங்க உள்ள இருக்கிற தூணையும் தொடச்சிருப்பாங்கிறாங்க. சரின்ட்டு போய் சண்முகம் தூணை தொடச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் ஜீப்ல வந்து இறங்கி வந்திருக்காங்க. வந்ததும் சவுந்தரபாண்டியை போய் பாக்குறாங்க. இல்லை சனியா இவங்க தானே அந்த ஆளோ அப்படிங்கிறாங்க. ஆமா ஐயா 10,000 கேட்குறாங்கிறாங்க. அடே 10,000 தானே கொடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வேலை சுத்தம் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. எவ்வளோ பெரிய மோசடியை செய்யறதா இருந்தாலும் அதுல எல்லாம் நாங்கள் நம்பர் 1 இருப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க பாண்டியம்மா. எல்லாம் நான் சொல்கிறேன் வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் அவங்க பேசின மலையாளத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சவுந்தரபாண்டி மாமாவுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இது மலையாள பேச்சுங்கிறாங்க சூடாமணி. மலையாள திருடன் ஒருத்தர் சரி நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்து அப்படியே வர்றோம் அப்படின்ட்டு போகிறாங்க. சூடாமணியும் சண்முகமும் கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அந்த திருடை எப்படி தப்பிக்கலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், எதில் ஏறி குதிக்கிறதுன்னு அப்படி அண்ணாந்து பார்த்துருப்பார் போல இருக்கு. பின்னாடி கத்தியும் சொருவி வச்சிருக்காங்க.
அந்த இடத்துக்கு சூடாமணி வந்ததும் திக்குன்னு நிற்கிறாங்க. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாரு, அம்மா இவர் தாம்மா அவர் இப்படி தான் பேசினாருன்னு சொல்கிறாங்க. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு 2 பேரும் ரகசியமாக வந்துடுறாங்க. சூடாமணி ஓடி வந்து சவுந்தரபாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போனார். அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு எதுக்கு அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. இல்லைக்கா அந்த ஆள் பார்க்குற பார்வையே சரியில்லைன்னு சொல்கிறாங்க சூடாமணி. இடுப்பில் வேற கத்தி தொங்குது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுக்காங்கிறாங்க. என்ன கோயில் விக்கிரத்தை பார்த்தானாங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படித்தான் பார்த்தாங்கிறாங்க சூடாமணி. அவன் இந்த கோயில் சிற்பத்தி எல்லாம் சரி பண்ண வந்தவன்னு சொல்றாங்க. சிற்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அவன் பார்க்க வந்திருக்கான்னு மனசார சவுந்தரபாண்டி போய் சொல்றாரு. சிலையெல்லாம் செதுக்குவாங்களே அவங்களான்னு சூடாமணி நம்புறாங்க. அவனே தான் வச்சிருக்கிறத பேரு கத்தி இல்ல குமிழி. சிலையை செதுக்குற அது உளி மாதிரி. நாங்க இருக்கிறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் போ, நீ எதுக்கு பயப்படுற? ஆமா உனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ போய் சமையல் வேலையெல்லாம் பாரு போங்கிறாங்க. என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அங்கிருந்து போறாங்க. சண்முகம், நீ அப்ப சின்ன பையன், நீ கேட்டதுக்கு அர்த்தம் அப்ப எனக்கு தெரியலப்பா. இந்த ஜெயிலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அர்த்தமே என்னன்னு தெரிஞ்சதுக்கு. என்ன அர்த்தமா சொல்லுமா அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க. இந்த விக்கிரகத்தை கொள்ளையடிக்கிறதுல நான் தான் நம்பர் 1ன்னு அர்த்தம்பான்னு சொல்லி சூடாமணி அழுகுறாங்க. அந்த ஆளு மலையாளத்தில் சொல்லியிருக்கான். அப்ப அது உனக்கும் புரியல எனக்கும் புரியல. முதல்ல மொத்த விவரத்தையும் சொல்லுங்க, என்ன கேஸ் என்ன தண்டனை, நீங்க ஜெயிலுக்குள்ள வந்தீங்கன்னு அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி. உங்க அப்பா பெரிய பெரிய பாவம் பண்ணா, கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சா, ஒரு கொலையும் பண்ணனா, அத்தனை பழியும் தூக்கி என் மேல போட்டான். அத்தே கொலையா பண்ணாருன்னு பரணி அதிர்ச்சியா கேக்குறாங்க. ஆமாத்தா, கொலையை பண்ணிட்டு என் பேர்ல பழியும் போட்டு என்னோட 4 குழந்தையும் பரிதவிக்கு தவிக்க விட்டுட்டான். அதெல்லாம் பத்தாதுன்னு என்னோட மகனை சுத்தி அடிச்சிட்டு இருக்கான். இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, முருகனுக்கு செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் அவன் திரும்ப திரும்ப தர்மகர்த்தாவா வர துடிக்கிறான். என் வீட்டு மக எஸ்கிய அவன் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போனது, மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறது எல்லாமே எதுக்குன்னு நினைக்கிறேன். இதோ இவன் நிக்கிறானே சண்முகம், இவனை மிரட்டுறதுக்கு தான். அம்மா அந்த ஆள் மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுறாள், நான் இல்லமாங்கிறாங்க சண்முகம். என் மகனை பற்றி எனக்கு தெரியாதப்பா, அவனுக்கு ஒன்றை நினச்சி தம்பா பயம். எங்கே அவனோட திருட்டும் மிரட்டும் அவன் வாழ்க்கையே கெடுத்து விட்டுருவான்னு அவன் தவிக்கிறான்ப்பா. எஸ்கே வச்சு அவன் மிரட்டுறான், எஸ்கேக்காக நீ மன்னிச்சு விட்டுருவேன்னு அவன் நம்புறான். அதெல்லாம் பார்த்துக்கிற தெம்பு எனக்கு இருக்குமா? மேல் நடந்ததை நீ சொல்லுங்கிறாங்க சண்முகம். சொல்லுவேயா சண்முகம், எல்லாமே சொல்லுவேன். 20 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கிற சும, 20 வருஷத்து கண்ணீர் எல்லாமே சொல்லத்தானே போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சூடாமணி. கோயிலில் சவுந்தரபாண்டி, சனியன், பாண்டியம்மா 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த திருடங்கிட்ட பெரிய பொட்டி இருக்கு, அந்த பொட்டியை எடுத்து நீக்கி காட்ட சொல்றாங்க. நீக்கி பார்க்குறாங்க, அதுக்குள்ள நகையெல்லாம் இருக்கு. ஆமா பாக்கியத்தை எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க அர்ச்சனை பண்ண போயிருக்காங்கிறாங்க. ஓ நல்லதா போச்சு. சரி அந்த பொட்டியை நீக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற நகையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே டூப்ளிகேட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா ஒரிஜினல் மாதிரியே இருக்குதுங்கிறாங்க. ஆமா ஒரிஜினல் மாதிரியே தான் இந்த சவுந்தரபாண்டி பண்ணுவான். யார் நிலைமை இந்த நகையை கண்டுபிடிக்க முடியாது. இதை கொண்டு நீ உள்ளார வச்சுட்டு அந்த ஒரிஜினல் நகையை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. திருடனும் சரிங்கிறாங்க. சாவியை கொடுங்கன்னு திருடன் கேட்குறாங்க. சாவியை பாண்டியம்மா கிட்ட இருக்குது. பாண்டியம்மா எடுத்து கொடுக்கும்போது பரணி ஓடி வந்ததும் அதை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு விழுந்துருது. அப்போ பாக்கியம் வந்துடுறாங்க. என்னங்க இது கோயில் சாவியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னடி சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த சாவி எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க. ஆமாங்க இந்த சாவி கோயில் தர்மகர்த்தா வீட்டில் தானே இருக்கணும்னு கேட்குறாங்க பாக்கியம். சரி கொடுங்க அந்த சாவியை நான் கொண்டு வீட்டில் வச்சுட்டு வரேங்கிறாங்க பாக்கியம். அது எதுக்கு உனக்கு, என்கிட்டயே இருக்கட்டும் போங்கிறாங்க. முதல்ல பரணி அழுகிற பாரு என்னன்னு கேளுங்கிறாங்க. பரணியும் இங்க பாரு அண்ணன் அடிச்சிட்டான், கண்ணத்தை பாருன்னு சொல்லி கண்ணத்தை காட்டுறாங்க. சூடாமணி அப்போங்க கோயிலை சுற்றி வராங்க. அங்கே திருட ஒருத்தன் மதில் சுவர் மேலே ஏறி போகிறத பார்த்துட்டாங்க. பார்த்ததை வந்து அப்படியே சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க. அந்த மலையாளி ஒரு திருடனே கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சூடாமணி சொன்னது எல்லாம் நம்புற மாதிரி சவுந்தரபாண்டி ஆச்சரியமா கேட்குற மாதிரி கேட்டுட்டு பழைய புறம் தூக்கி சூடாமணி பேர்ல போட்டாங்க. சவுந்தரபாண்டியோட கதையை கேட்க கேட்க பரணி அப்படியே கொந்தளிச்சு கொண்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல